ஸ்ரீலக்ஷ்மி, மனையறம் காப்பாய் ஸ்ரீலக்ஷ்மி, சந்ததி காத்திடும் ஸ்ரீலக்ஷ்மி, செல்வமளித்திடும் ஸ்ரீலக்ஷ்மி, மங்களம் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி, மனையறம் காப்பாய் ஸ்ரீலக்ஷ்மி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். 2024 வரலட்சுமி நோம்பு vlog தான் பார்க்க போறீங்க. முன்னாடி நாளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சுண்டல் ஊற வச்சிருந்தேன். முழு முந்திரி பருப்புலாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். காலையில ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சி பாயாசம் செஞ்சு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்னுட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு லட்சுமி அம்மனுக்காக 15 வகையான நெய்வேத்தியம் தான் செய்ய போறோம். நம்ம கேசி ஃபேமிலியன்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு அனியன் கார்லிக் இல்லாம நான் சமைச்சிருக்கேன். நோ அனியன் நோ கார்லிக் தான் இன்னைக்கு எல்லாமே. பாயசமும் செஞ்சாச்சு, சுண்டலும் செஞ்சாச்சு. அடுத்து வடைக்கு ஊற போட்டுடலாம் அப்படின்னுட்டு வடையில கூட இன்னைக்கு நான் வெங்காயம் ஆட் பண்ண போறது கிடையாது. லாஸ்ட்ல நம்ம உளுந்து வடையும் வத்தலும் பொரிச்சுக்கலாம். ஒரு ஓரமா உளுந்த ஊற வச்சாச்சு. வெண்பொங்கல் பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு சைட் குக்கர்ல வச்சுட்டு மற்ற ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ வெண்பொங்கலை தயார் பண்ணியாச்சு. இன்னைக்கு சேவை செய்யறேன். சேவைக்கு சுடு தண்ணியில போட்டு ஒரு 3 to 5 minutes வச்சிருந்துட்டு வடிகட்டிட்டு அகெயின் ஒரு பச்சை தண்ணியில ஒரு 2 வாட்டி அலசிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நான் சேவை தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் தயிர் சேவை செஞ்சுடுறேன். எப்படி தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் செய்வோமோ அதே மாதிரியே சேவையை யூஸ் பண்ணி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் தயிர் சேவை முடிச்சுட்டு அடுத்தது தேங்காய் சேவையும் செஞ்சு முடிச்சிடுறேன். டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்டா வீடியோ காமிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துல எல்லா ரெசிபிஸும் முடிஞ்சிடும். ஆனா எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இவ்வளோ ரெசிபிஸ் செய்யறதுக்கு. சர்விங் பவுல்ல தேங்காய் சேவையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுலயே லெமன் சேவையும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது புளி சேவை, அதாவது புளியோகரை சேவை. இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அண்ட் ரைஸ்ல செய்யும் போது அந்த பிரசாதம்லாம் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம், கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ணுவோம். சேவையில செய்யும் போது கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. பூஜை விஷயங்களுக்காக நம்ம பிரசாதம் டேஸ்ட் பண்ணாம செய்யும் பொழுது நல்லா வந்துடணும் அப்படின்னு பயந்து தான் செய்வோம். ஆனா அன்னைக்கு உப்பு, ஸ்வீட் எல்லாமே அந்தந்த டிஷ்க்கு தேவையான அளவு கரெக்டா இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிடும் போது அப்பாடி கரெக்டா தான் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தியே இருந்தது. வடையுமே இன்னைக்கு ரொம்ப அழகா பந்து போல மாவு வந்திருந்தது. வடை ஷேப்க்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் சொதப்புவேன், சம்டைம்ஸ் சூப்பரா வரும். இந்த வாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. சட்னியும் அரைச்சிட்டு வடையும் போட்டுட்டு அதே எண்ணெயிலேயே நான் வத்தலுமே பொரிச்சு வச்சாச்சு. என்னென்ன ரெசிபி செஞ்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுலேயே அப்படியே வேர்த்து ஊத்தி போயிடுச்சு. சாமி கிட்ட போய் அலங்காரம்லாம் செய்யணுமா, ஸோ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிடலாம் வாங்க. நிறைய வீடியோஸ்ல கண்டினியூஸா என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிடே யூஸ் பண்ற மாதிரி கிரீம் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் ஏன் இப்பெல்லாம் ஸ்கின் கேர் போடுறது இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இன்ஸ்டன்டா பிரைட்னஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் இல்ல? இவ்வளவு வேலை செஞ்சு டயர்டா டல்லா இருக்கிற என் ஸ்கின்னுக்கும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஆன்சர் தான் இன்னைக்கு என்னுடைய கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் எவ்ரிடே கிரீம் சஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அதுவுமே சொல்றேன். வாங்க டக்குன்னு பாத்துடலாம். ஸ்டெப் 1 கிளென்சிங் தான். ஸ்டெப் 2 டோனிங். இதுக்கு மம்மா எர்த் ரைஸ் வாட்டர் டூயி ஃபேஸ் டோனர் எடுத்துக்கிறேன். இதுல ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைட் இருக்கு. இது லைட் வெயிட்டா இருக்கிறதுனால டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுது. பிச்சுக்கான்லாம் இல்ல. இதுல இருக்கிற ரைஸ் வாட்டர் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது, நியாசினமைட் போர்ஸை ரெடியூஸ் பண்ணுது. டோனரை காட்டன் பேட்ல இல்லனா உங்க கையில யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணுங்க. இந்த டோனரே நல்லா என் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுத்துருக்குது. அண்ட் நான் இப்ப யூஸ் பண்ண போற கிரீமுமே எனக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸ்கின்னை இன்ஸ்டன்டா டக்குன்னு எனக்கு பிரைட்னஸும் கொடுத்துரும். அதனால டைரக்டா நான் கிரீமுக்கு போயிடுறேன். ஸ்டெப் 3 கிரீம். மம்மா எர்த் இன்ட்ரோடியூஸ் பண்ண கே பியூட்டி ஜெம்மான மம்மா எர்த் ரைஸ் வாட்டர் டோன் அப் ஃபேஸ் கிரீம் தான் யூஸ் பண்றேன். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அது கொடுக்குதா இல்லையா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கையில டேப் போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் நான் கிரீம் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கிரீம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கிளாஸியா ஷைனியா இருக்கு பாருங்க. நல்ல பிரைட்னஸும் கிடைக்குது. நான் உங்களுக்கு ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது என் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு ஹைட்ரேஷனும் கொடுக்குது. இதுல இருக்கிற ரைஸ் வாட்டர் ஸ்கின்னை பிரைட்டன் அண்ட் ஹைட்ரேட் பண்ணுது. நியாசினமைட் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனும் கொடுக்குது. கார்த்தி, செம்மையா இருக்குடா ஸ்கின், கிளாஸியா இருக்கு. இல்ல எனக்கே தெரியுது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்க நிறைய ஷேட். நான் அவசரமா கிளம்புறத நான் நோட்டே பண்ணல. இந்த 2-3 நாளா யூஸ் பண்ணதுல அப்படியே கிளாஸியா ஷைனியா இருக்கு. கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அளவுக்கு கலர் இல்ல, கலரை கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா அந்த கிளாசினஸ் பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்களே அப்படி முன்னாடி பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். சோ நான் உங்களுக்கு விசிபிளா ரிசல்ட்ஸ் ஆன் தி ஸ்பாட் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்குதா இல்லையான்னு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த கிரீமை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மம்மா எர்த்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே லிசன் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃபீட்பேக்ஸை கேட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஆனியன் ஷாம்பு கூட நம்ம கொடுத்த
இன்புட்க்கு ஏத்த மாதிரி அவங்க இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. சோ மமாஅர்த் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் அவங்க ரிசர்ச் மூலமா அவங்களோட ப்ராடக்ட்டை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டாக்ஸின் ஃப்ரீன்றதுனால எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் பார்ட் என்னன்னா சூப்பர் அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஜஸ்ட் 399 rupeesக்கே கிடைக்குது. உங்களுக்கே தெரியும் மமாஅர்த் ப்ராடக்ட்ஸ்ல Amazon, Flipkart, Nykaaலயும் கிடைக்குது அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்ல கூட இப்ப அவைலபிளா இருக்குது. அண்ட் சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மமாஅர்த் வெப்சைட்ல இல்ல ஆப்ல இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க ஷாப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்டா கிடைக்கும். அதுக்கு தேவையான லிங்க் கோட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் அண்ட் பின் கமெண்ட்லயே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸ்கின் கிளாஸியா சூப்பரா இருக்குல்ல? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. டக் டக்கு நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சு. இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. குறைஞ்ச டைம்ல அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடன்னு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். பட்டு சாரி போட்டிருக்கேன் இதே மாதிரி கலர்ல. ஆனா எக்ஸாக்ட் இதே கலர் கிடையாது, ஆனா சம்வாட் இந்த கலர்ல என்கிட்ட இன்னொரு சாரி இருக்கு. அது வந்து காஞ்சிபுரத்துல எடுத்தது. இதே மாதிரி நீங்க பழைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாரி இருக்கும், அதுல இருக்க டிசைன் வேற. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் டிசைன், அன்னப்பறவை ரவுண்டா அன்னப்பறவை இருக்க மாதிரி டிசைன் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதனுடைய முந்தானி வந்து வேற மாதிரி இருக்கும், ஃபுல் கிராண்டா இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான சாரி, வெட்டிங் சாரி மாதிரி கலெக்ஷன்ல எடுத்தது. ஏன்னா பாடி ஃபுல்லா அந்த அன்னப்பறவை வரும். பார்டர் கீழே இருக்க பார்டர் வந்து நல்லா பெரிய பார்டர், இது பெரிய பார்டர் சாரின்றதுனால ஒரிஜினல் பட்டு புடவை அப்படின்றத கொஞ்சம் காஸ்ட்லியான சாரி. இது வந்து பாத்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ்ல வாங்கினது. வேணும்னு கேட்கறவங்களுக்காக சொல்லிடுறேன். பிளவுஸ் வந்து இதோட அட்டாச்டு பிளவுஸ் தான். மஜந்தா கலர்ல தான் பிளவுஸ் வந்துச்சு. ஆனா கிட்டக்க வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் ஷேட், இதுல கிரீனும் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? என்னுடைய இன்னொரு மஜந்தா சாரிக்கு பிளவுஸே கிரீன் கலர் தான். ஸோ அந்த கிரீன் போடும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டா அழகா இருந்தது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா MB டெய்லரிங் அக்கா கிட்ட கொடுத்து கிரீனும் இந்த மஜந்தாவும் வச்சு இது தனியா கிளாத் வாங்கி இங்க பாடிக்கு வந்து கிரீனு, கைக்கு மட்டும் மஜந்தா அப்படின்னு ஒர்க் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருங்க. ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஆரி தான். இது ஏற்கனவே தச்சாச்சு, போடாம அப்படியே வச்சிருந்தேன். இந்த சாரியோட டேக் மட்டும் இன்னைக்கு தான் பிரிச்சேன். இதை வாங்கி வச்சு போடவே இல்லை. இதே மாதிரி இன்னொரு சாரி இருக்கு இல்லைங்களா, அது டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், வேற பார்டர், அவ்வளவு பெரிய பார்டர் இருக்காது, அன்னப்பறவை இருக்காது. அது வந்து போட்டுட்டேன் நான். இந்த சாரி இன்னைக்கு தான் போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம வரலட்சுமி அம்மா பூஜை பண்றதுனால நம்ம வந்து குத்து விளக்கும் இறக்கி வச்சிருக்கோம். அந்த மஞ்சள் கரெல்லாம் மேல புடவையில பற்றக்கூடாதுன்ட்டு அந்த வேலையெல்லாம் மட்டும் முடிச்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாயில தோரணம் வந்து கட்டி ரெடியா இருக்கு. வளையல் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து சின்னதா இருக்காங்களா. போன வாட்டி நாங்க வளையல் மாலை போடும்போது வளையல் மாலை வந்து வளையல் ரொம்ப பெருசா இருந்ததுனால அது தெரியவே இல்லை. குட்டி பாப்பா வளையல், குட்டி சைஸ் வளையல் வாங்கியிருக்கோம். அதுல வந்து மாலை வந்து கோர்த்து வச்சாச்சு. வாசல்ல கோலம் போடும்போது டைல்ஸ் வந்து லைட் கலரா இருந்துச்சுன்னா நான் எப்பவும் சொல்ற டிப்ஸ் தான், அரிசி மா கோலம் போடும்போது அந்த மாவுல மஞ்சள் தூள் கலந்து போட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும் அண்ட் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இந்த வாசல்ல போட்டிருக்க ரோஜா பூ மாலை வந்து நானே கட்டினது. அடர்த்தியா பூ கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்கேன். அது மாலை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே நம்ம இந்த மாதிரி யானை, அன்னப்பறவை விளக்கு, விநாயகர் உருளி எல்லாம் வச்சிருப்போம். அங்கெல்லாம் கூட டெக்கரேஷன்ஸ் அழகா பண்ணி முடிச்சாச்சு. இப்ப சாமி அறை பார்க்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்னா, இருங்க லைட் போடுறேன். எல்லா சாமிக்கும் கிளீன் பண்ணி சாமி படம்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா இங்க டெக்கர் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரியை பேக் ட்ராப் மாதிரி வச்சிருக்கேன். ஆணிக்கினி எதுவுமே அடிக்கல. நானு சாரிய இந்த ட்ராயர் இருக்குல்ல அதுல இப்படி மேல போட்டு இங்க இருந்து சாரியும் இங்கேயும் எடுத்து இப்படி வெளில பின்னேன். சாரியோட சாரியை பின் பண்ணிருக்கேன். இங்க இருந்து எடுத்து இந்த இடத்துல நான் பின் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதை நம்ம அப்படி உள்ள தள்ளிட போறோம். ஃபுல்லா மூடினாக்கா மூட முடியாம போயிடுமோ அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நான் வச்சுக்க போறேன். ஸோ இதுதான் நான் அம்மனுக்கு வந்து பேக் ட்ராப்பா ரெடி பண்ணிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு வருஷம் அம்மனுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னு ஆசை. அது ஆசைப்பட்டு இந்த வாட்டி பேக் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு லோட்டஸ் பூ வந்து அம்மனுக்காகவே வாங்கியிருக்கோம். அதை வந்து பின்னாடி தோரணம் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அம்மனை உட்கார வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு குத்து விளக்குக்கெல்லாம் பூ வைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ எந்தெந்த பூலாம் வைக்கிறது கஷ்டமாயிடுமோ அதெல்லாம் இப்பவே ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனை உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு விளக்குக்கு பூ கட்டுறது. அப்புறம் சாமி படத்துக்கு வந்து மல்லிகைப்பூ ஒன்று நான் வாங்கி வீட்டில் கட்டுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலாக ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கட்டி அடர்த்தியா வாங்குவேன். நல்லா அடர்த்தியா கட்ட சொல்லுவேன், மாலை மாதிரி. அதை சாமி படத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சென்டர்ல நானே ரோஜா பூ கட்டி அதை மாலை மாதிரி கட்டி விட்டுருவேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த பூவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் ட்ராப் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நான் ஆன்லைன்ல வாங்கினது தான், ஆர்டிஃபிஷியல் தான். லோட்டஸ் பூத்தோரணம் வந்து அழகா கட்டிட்டேன். ஆனா இந்த லாஸ்ட்ல இருக்க 2 மட்டும் அந்த வளையம் அசிங்கமா தெரிஞ்சது. அதுல கொஞ்சம் ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சாமி கும்பிடும் போது அதை அழகுபடுத்திட்டேன். நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். வெள்ளியில மகாலட்சுமி சிலை நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சு அழகா வெள்ளி தட்டுல வெத்தலை லோட்டஸ் பூவால டெக்கர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசு வச்சு அதுக்கு மேல மகாலட்சுமியை உட்கார வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பூ போட்டிருக்கோம். நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கலசம் வச்சிடலாம். அதுக்கு ஒரு மனை போட்டு அதுக்கு
அதுக்கு மேல ஒரு சாரி போட்டிருக்கேன், அதுக்கு மேல வாழை இலை போட்டிருக்கேன். இந்த வாட்டி கரெக்டா வாழை இலை போட்டு கரெக்டா சம்பிரதாயம் எல்லாம் ஃபாலோ பண்ணி அம்மனை உட்கார வச்சாச்சு. அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. மங்களம் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி, மனையறம் காப்பாய் ஸ்ரீலக்ஷ்மி, சந்ததி காத்திடும் ஸ்ரீலக்ஷ்மி, செல்வமளித்திடும் ஸ்ரீலக்ஷ்மி. மங்களம் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி, மனையறம் காப்பாய் ஸ்ரீலக்ஷ்மி, சந்ததி காத்திடும் ஸ்ரீலக்ஷ்மி, செல்வமளித்திடும் ஸ்ரீலக்ஷ்மி. சத்திய உருவே சதுர்மறையே மகாலட்சுமியே போற்றி, சர்வமங்களம் தருபவளே மகாலட்சுமியே போற்றி, சர்வ வல்லமை கொண்டவளே மகாலட்சுமியே போற்றி, சாத்விக கோலம் கொண்டவளே மகாலட்சுமியே போற்றி. ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா 15 வகை பிரசாதம் தான் செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன், வாங்க பாத்துடலாம். ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போமா ஜி? பஞ்சாமிர்தம் செஞ்சிருக்கேன், 5 வகையான ஃப்ரூட்ஸ், எக்ஸ்ட்ராவா பேரிச்சம்பழம் 6வதாவும் 7வதா தேன் ஊத்திருக்கேன், உளுந்து வடை, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், வெண்பொங்கல், வத்தல் சுட்டு வச்சிருக்கேன், தயிர் சேவை, சேவையில தேங்காய் பூ, சர்க்கரை, ஏலக்காய், கேஷ்யூ நட்ஸ் அது போட்டிருக்கோம். நம்ம எப்படி புட்டு செய்வோம் அந்த மாதிரி செய்யறது இது. தேங்காய் சேவை, லெமன் சேவை, புளியோதரை சேவை. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன், வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கேன், இங்க வந்து ஸ்வீட் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன், பால் பாயாசம், சேமியா நட்ஸ்லாம் நிறைய போட்டு செஞ்சிருக்கேன். நல்லா திக்கா சுண்ட சுண்ட பாலை காய்ச்சி பால்லே வேக வச்சு செஞ்சிருக்கேன். ஆனா நல்லா திக்கா இருக்கு. இதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் இதுல குங்குமம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன், அதனால இந்த மாதிரி இருக்கு. சாமிக்கு அப்படின்றதுனால ஸ்பெஷலா இந்த மாதிரி செய்யலாம்னு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நான் பண்ணது 14 ஐட்டம் தான் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒரு ஐட்டம் வந்து கடையில இருந்து ஸ்வீட்ஸ், பாதுஷாவும் லட்டுவும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம இதே மாதிரியே லஞ்சே செஞ்சிருந்தோம், சாமிக்கு சாப்பாடு வந்து செஞ்சிருந்தோம். போன வருஷம் பிரசாதம்ல வந்து பாத்தீங்கன்னா சேமியால, சேவை கிடைக்கலன்னு சேமியால லெமன் சேவை, புளியோகரை சேவை, தேங்காய் சேவை, தாளிச்ச சேவை, வெஜிடபிள் சேவை இந்த மாதிரி பண்ணி நான் வந்து சாமிக்கு படைச்சிருந்தேன். ரொம்ப வித்தியாசமா இருக்குக்கா, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படல, நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இந்த 1 இயர்ல நிறைய சேனல்ஸ்ல அந்த ரெசிபிஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சேவையிலேயே இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இந்த ரெசிபிஸ் எல்லாமே சேவையிலேயே பண்ணிருக்கேன். இந்த சேவை ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். சேவை வேகிறதுக்கான டைம் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அது வேக வைக்கிறது தனி, சேமியா வேக வைக்கிறது தனி. சேமியா வச்சு எப்படி செஞ்சேன்றத போன வருஷம் வீடியோ பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு 2023 இது பாத்தீங்கன்னா அதுல நான் காமிச்சிருக்கேன். இந்த 2024ல நான் செஞ்ச சேவை வந்து அது எப்படி வேக வச்சு செய்யணும்ன்றத கார்த்திகா ரெசிபிஸ்ல ஒரு ரெசிபி போடுறேன், செக் பண்ணி பாருங்க. நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல எனக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க கார்த்திகா ரெசிபிஸ் சேனல். ஒரு சைட் பழங்கள், ஒரு சைட் நம்ம செஞ்ச 15 வகையான பிரசாதம், ஒரு சைட் சாரி, பிளவுஸ், வளையல், அந்த மங்களகரமான பொருட்கள்லாம் வச்சிருக்கோம். ஒரு வருஷமும் அம்மனை உட்கார வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அம்மனை பார்க்கும்பொழுது சுத்தி போட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அம்மனுக்குமே நாங்க திருஷ்டி சுத்தி போடுவோம். அதெல்லாம் நான் போன வருஷம் vlogல உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இந்த வாட்டியும் அம்மனை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க. அம்மனை பார்த்து ரசிச்சு சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா சாமி கும்பிட்டோம்னு சொல்லலாம். நான் விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாம்பிராணி ஊதுபத்தி ஏத்தினதுக்கு அப்புறம் ஜியை வந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லியாச்சு. அழகா ஒரு குறவும் இல்லாம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இந்த வாட்டி சாமி கும்பிட்டு முடிச்சோம். போன வாட்டி வாழை இலையை திருப்பி போட்டிருந்தேன்னா இந்த வாட்டி அந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து கரெக்டா பண்ணிட்டேன். நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை இப்படிதான் செலிப்ரேட் பண்ணோம். சாமி கும்பிட்டுக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்ல இருக்க அந்த பூவை வந்து சரி பண்ணியாச்சு. ரொம்ப அழகா இருக்குல்ல பேக்ட்ராப், சிம்பிளா ஆனா அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் பூஜை அறை. நாங்களும் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அன்னைக்கு யாருக்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க முடியுமோ அவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம், ஆசீர்வாதமும் கொடுத்தோம். ஜி கிட்டையும் ஆசீர்வாதம் நான் வாங்கிக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். மகாலட்சுமியோட அருள் எங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பிளெஸிங்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கட்டும். மங்களம் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி, மனையறம் காப்பாய் ஸ்ரீலக்ஷ்மி, சந்ததி காத்திடும் ஸ்ரீலக்ஷ்மி, செல்வமளித்திடும் ஸ்ரீலக்ஷ்மி. எங்க வீட்டுல வரலட்சுமி நோம்பு மனசுக்கு திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட முடியாதவங்களுக்கு நம்ம வீட்டுல நீங்க சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா நிம்மதியும் சந்தோஷமும் நீங்க கேட்கிற எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரேயர்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கும் பிளெஸிங்ஸ் வந்து கொடுங்க. அப்புறம் நான் வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்டோடைய லிங்க்லாம் நான் சொன்ன மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நியர்பை ஸ்டோர்ஸ்லயும் நீங்க வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க.
அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது, பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷர்வின் வந்த உடனே ஈவினிங்கா ஷர்வினோட சேர்ந்து ஒரு தீபாரத்தனை காமிப்போம். கலசத்துக்குள்ள என்னெல்லாம் போட்டோம் அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ, போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அப்புறம் வருஷம் நான் செய்யும் போது வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன். இது 3 நாள் வச்சிருந்த அம்மனை வந்து 3 நாள் வச்சிருந்து 3 நாள் என்ன செய்வோம், 3வது நாள் என்ன செய்வோம் அப்படின்றதெல்லாம் போன வருஷம் வீடியோலயே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.